வந்துதான் காரியம் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. முத்துராமலிங்க தேவர்ன்ற அந்த மந்திர சொல் ஒண்ணு போதாது. தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் மக்களுக்கு உணர்த்தி மக்களை பக்குவப்படுத்தினாரே முத்துராமலிங்க தேவரையா. அவர் அரசியல்வாதி. We are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே சூப்பரா இருந்துச்சுனே. படம் பார்க்க இனிமையா இருக்கு. கடைசி முருக கடவுள அருள் மாதிரி இருக்குனே. இல்ல ஜாதி படம் மாதிரி எந்த யோசனமும் இல்ல. பழனியில படிக்கட்டு எப்படி இருக்கு, ஏறி போவருக்கு எப்படி இருக்கு, அப்படி படம் எடுத்திருக்காங்கண்ணே. சூப்பரா பண்ணிருக்காங்கண்ணா. சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குண்ணா படம். எல்லாரும் வந்து பாருங்க, அருமையா இருக்கு படம். சாதிய பத்தி எல்லாம் எடுக்கல இந்த படம். எல்லா நண்பர்களும் பார்த்து மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி பாருங்க, நல்லா இருக்கும் படம். குடும்பத்தோட வந்து பாருங்க, மக்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து பாருங்க. ஐயம்பட்டியில இருந்து வந்திருக்கோம். இந்த படம் தேசிய தலைவர் வந்து தேவர சாதி தலைவர்னு சொல்றவங்க பூரா இந்த படத்தை பார்க்கலாம். தேவர் சாதி தலைவர் இல்ல, சாதித்த தலைவர். படம் எப்படிமா இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. ஐயாவை திரையில பார்க்கும்போது எப்படிமா இருக்கு? திரையில பார்க்கும்போது உடம்பெல்லாம் புல்லா இருக்குது, அது ஒரு வீரம் வருது. டைரக்டர் சார் படம் எப்படிமா இருக்கு? டைரக்டர் சார் சூப்பரா எடுத்திருக்காங்க. அதான் நீங்க இப்ப முன்னாடி திரையில தான் போட்டோல பாத்துருப்பீங்க. ஐயாவையும் சுபாஷ் சந்திர போஸையும் நேர்ல பார்க்கும்போது மனசு எப்படிமா இருக்கு? மனசுக்குள்ளே ஒரு பூவகம் வந்த மாதிரி இருக்கு. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, வீரமா இருக்கு. எங்களுக்கு நாங்க முழுவாசி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருக்கு. டைரக்டருக்கு தேங்க்ஸ். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவருக்கு படம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். படம் என்ன விரிவா எடுப்பாரு. ஆனா நல்லா எடுத்திருக்கு. இன்னும் விரிவா எடுப்பாரு. நாங்க நல்லா விரிவா இப்பயே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க தேங்க்ஸ். அவருக்கு நல்லது. அவர் வக்கீலுக்கு, அவர் வக்கீல் உண்மையிலே வக்கீல் ஆகணும். சூப்பர் சூப்பர். டைரக்டர் அவர்களுக்கு வாழ்த்துகள். ஐயா அவர்களுக்கு சூப்பரா எடுத்திருக்காரு. நான் பிறந்து இப்போ 45 வயசு ஆயிடுச்சு. இந்த வரலாறுலாம் எங்களுக்கு சரியாவே தெரியலை. இப்போ இந்த படத்தை பார்த்து ரொம்ப பிள்ளைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஒரு வீரனா இருக்கிறேன்னா இப்படி தான் இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லி, ஜாதி இது இல்லாமல் நல்லபடியாக படத்தை எடுத்திருக்காங்க. அந்த எடுத்தவங்களுக்கு, இயக்குனருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்தணும், இன்னும் விரிவாக தெரியணும். இந்த வரலாறுலாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பிள்ளைங்க, இன்னும் நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப நன்றியா இருக்கு எங்களுக்கு. ஆதிசங்கரன், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தேடு தெரு. ஐயாவோட படம் சூப்பரா இருக்கு. ஐயாவை ரொம்ப நேரில் பார்க்கலாம், சரி படத்துல பார்த்துருக்கோம். டேரக்டர் சூப்பரா இருக்கு, படமும் சூப்பரா இருக்கு. சாதி பாரம் இல்லாம இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோட ஒற்றுமையும் சாதியும் காந்தியோட அகிம்சையும் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த படமும் நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. இல்ல, நல்ல படமா இருக்கு. சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை பத்தி பேச படம் தான் இது. சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். படம் சூப்பரா இருக்குண்ணே. உண்மையிலேயே ஐயாவை நேரிலே பார்த்த மாதிரி இருக்கு. இளையராஜா சார் மியூசிக் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. கம்போசிங் சூப்பரா நடந்திருக்கு. ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவும் ரியலிஸ்டிக்கா இருக்காங்க. அவர் தத்ரூபமா ரெண்டு பேரும் நட்பும் உண்மையா சூப்பரா எடுத்திருக்காங்க படம். டைரக்டர் சார் வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரா இருக்கு படம். எல்லாரும் வந்து பாருங்க. ஜாதிய படமே கிடையாது, தேசிய படம். தேசியத்துக்காண்டி எல்லாருக்காண்டி எடுத்திருக்காரு. எல்லாமே பெஸ்டா இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர், கிருஷ்ணங்கோயில் தெரு, மேட்டு தெரு எல்லாமே சேர்ந்து வந்து இந்த படத்தை பார்க்க வந்தோம். அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, இன்ட்ரெஸ்டா வந்து பார்த்தோம். நல்லா அருமையா எடுத்திருக்காங்க. இளையராஜா மியூசிக்லாம் சூப்பரா இருக்குது. டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்க. கேஸ்ட்டை பத்தி இது யாரும் இது பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து பார்க்கலாம். விடுதலை அதை பத்தி தான் பேசியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே தத்ரூபமா எடுத்திருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்க. அருமையா இருக்கு படம். தேவரையா படம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, அவர் வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. திரையில பார்க்கும்போது எப்படி தம்பி இருக்கு? அதே நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் இப்பதான் பார்த்தா தெரியுது. வரலாறு பார்க்கறது நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. இளையராஜா மியூசிக் எப்படியா இருக்கு? மியூசிக்லாம் சொல்ல வேணாம், வேற மாதிரி இருக்கு. பாட்டுமே இந்த அம்மாவை பத்தி இடையில இது இருக்காங்க, அம்மாவை பத்தி ஞாபகப்படுத்திருக்காங்க. நல்லா சென்டிமெண்டா இருக்கு.
ஐயாவை பத்தி எதுவும் நல்லா சொல்லியிருக்காங்க. அவங்களால முடிஞ்சது எல்லாமே செஞ்சிருக்காங்க. டைரக்டர் வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க படத்தை. நம்ம இவங்க டைரக்டர் சார் எப்படி படம் எடுத்திருக்காங்க? டேரக்டர் சூப்பரா எடுத்திருக்காங்க படம். இன்னும் நிறைய எதிர்பார்க்குறவங்க இருந்து நிறைய படம் பண்ணுங்க. எல்லா படமும் கண்டிப்பா வந்து பார்ப்போம். சார் வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சாருக்கு. சரி பாப்பா, படம் எப்படி பாருக்கு? தேசத்துல நல்லா இருக்கு தம்பி. இப்ப தேவர ஐயா நீங்க வந்து போட்டால பாத்துருப்பீங்க, இப்ப திரையில பாக்குற நேர்ல பாக்குறீங்க, அவங்க எப்படி பாருக்கு? பாக்கும்போது நேரில் பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே படம் டைரக்டர் சார் படம் எப்படி எடுத்திருக்காங்க? நல்லா தான் எடுத்துருக்காங்க. மியூசிக் எப்படியா இருக்கு? மியூசிக் என்ன ஊர் பா தம்பி? கிருஷ்ணாங்கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணாங்கோயில் தெரு. படம் எப்படா தம்பி இருக்கு? நொறுக்கலாம் செம்மையா இருக்கு. சரி தம்பி, படம் ஐயா தேவர ஐயா நேர்ல பார்த்த மாதிரி இருக்கா? நொறுக்குது படம். சரி, அப்ப அவர் மியூசிக் எப்படி இருக்கு? இளையராஜா மியூசிக் சூப்பரா இருக்கு. சரி, படம் டைரக்டர் படம் எப்படியா எடுத்திருக்காங்க? நல்லா எடுத்திருக்காங்க. தம்பி டைரக்டர் சார் படம் எப்பறப்பா எடுத்திருக்காரு? படம்லாம் நல்லா எடுத்திருக்காரு. ஜாதி படமா இல்லாம எல்லா ஜாதியும் ஒற்றுமையா இருக்க மாதிரி தான் எடுத்திருக்காரு. பார்க்கலாமா படத்தை? எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஜாதி படம்லாம் கிடையாது இது. நீங்க இப்ப தேவரையா ஆமா, தேவரையா நேர்ல பார்க்க மாட்டேங்கிற படத்தை மூலமா பார்க்கும்போது பாக்குறேன் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். தேவரையா வந்து இது வரைக்கும் போட்டால இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா சார். சினிமால பார்க்கும்போது எப்படிமா இருக்கு? நேர பார்த்த மாதிரியே இருக்கு சார். தேவரவே நேர பார்த்த மாதிரி இருக்கு. படம் நல்லா எடுத்திருக்காங்க. படம் நல்லா எடுத்திருக்காங்க. இனி அடுத்த படம் இதோட விரிவா எடுக்கலாம்னு நாங்க கேட்குறோம். இன்னும் நிறைய கதைகள் இருக்கு தேவரை பத்தி. அதை பத்தி அதிகமா எடுக்கணுங்கிறீங்க? அதிகமா எடுக்கணும். வணக்கம். பேரியா? என் பேர் டிதியா. தம்பி இப்ப என்ன படத்துக்கு வந்திருக்கீங்க? தேசிய தலைவன். படம் எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. ரொம்ப மியூசிக் எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் எப்படிமா படம் பண்ணிருக்காரு? ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இப்ப வந்து நீங்க தேவரையா வந்து வீட்டுல வெறும் போட்டால பாத்துருப்பீங்க, ஆளுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை வாழ்க்கைய தரையில பாக்கும்போது உங்களுக்கு எப்படிமா இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. போட்டோல பாத்துருக்கோம், ஆனா தியேட்டர்ல பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரியா நல்லா இருக்கு. படம் எடுத்த அரவிந்த் ராஜ் சார் அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்குண்ணே. இந்த ஒரு தேசிய தலைவருங்கிற வந்து பொருத்தமா இருக்குண்ணே. எந்த ஜாதியும் யாரையும் இது பண்ணாம ஒரு தேவர் வந்து ஒரு எல்லா ஜாதிக்குமே நல்லது செஞ்சு நல்லபடியா ஒரு டைரக்டர் படம் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காப்லண்ணே. இளையராஜா மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இளையராஜா மீது எப்பயும் நல்லா. ஜாதி படமா இருக்கா? இல்லைண்ணே, தேவருங்கிறது ஜாதி பற்றா உண்மையை வரலாறு. இது எந்தவித ஜாதிக்கும் ஒரு தனி ஜாதிக்கெல்லாம் அவர் எந்த வித பொருத்தமில்ல. எல்லா ஜாதியும் ஒரு இதாக படம் நல்லா தானே இருக்கு. இந்த ஜாதியை பத்தி இல்லை, எல்லா ஜாதிக்காரங்களும் வந்து பார்க்கலாம். தேவர் ஜாதி தலைவர், தேசிய தலைவர். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படம் நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டியிருக்கணும். நல்லா இதுதான். ஆனால் இவ்வளவுக்கு எடுத்தது சாரோட திறமை தான். இளையராஜா மியூசிக் எப்படின்னு அது சொல்ல வேண்டாம். அவருக்கு பற்றி ராஜா தான். டைரக்டர் சார் படம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் பண்ணியிருந்தா கொஞ்சம் சீனை சேர்த்துருக்கணும். நல்லது.